வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் காளான் குடைமிளகாய் வறுவல் மசாலா வறுத்தரைச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சப்பாத்தி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. புலாவ், பிரியாணி, வெறும் சாத்து கூட பரட்டி சாப்பிடவும் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வறுவல் சேர்க்குங்க. காளான் 400 கிராம் நல்லா சுத்தம் செய்து கழுவி இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 200 கிராம் பக்கம் குடைமிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க. மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உருண்டை மல்லி தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, இது கூட சிறுதுண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை பிச்சு வச்சுருக்கேங்க. காரத்துக்கு 7-8 வரமிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெறும் கடாயில் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கருக விடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். எல்லா மசாலா பொருளும் நல்லா வறுபட்டுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ வறுவலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்குமே வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காளான் சேர்த்துக்கலாங்க. காளான் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வதக்கி விடும்போதே காளானில் தண்ணி விடும். அது கூடவே காளான் 2 நிமிஷம் வதங்கின பிறகு குடமிளகாய் நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணுன்னா காளான் ஒரு அரை பதத்துக்கு வெந்த பிறகு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து இருக்கணும்னா காளான் கூடயே நீங்கள் குடமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. குடமிளகாவை லேசாக வதக்கி விட்டுக்கிட்டா போதும். பாருங்கள், காளான்லேயே தண்ணி விட்டுருக்கு. தண்ணி பார்த்து அளவாக விட்டுக்கணுங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்தோன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. நான் இதுக்கு ஒரு 200 ml பக்கம் தாங்க தண்ணி விடுறேன். இது வறுவல் மெத்தடில் செய்கிறனாலைங்க நம்ம அளவாக தான் தண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி இது வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடி நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்ச பொடியிலைங்க உப்பு பாதி சேர்த்துக்கலாம். கடைசியாக சுண்டுன பிறகு பாதி சேர்த்துக்கலாம். இப்போ 10-12 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுருக்கேங்க. காளான் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கடைசியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியை கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. இதில் கொஞ்சம் உப்பு பத்தாதனால கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எக்ஸ்ட்ரா மசாலா பொடி போட்டு வதக்கி விட்டுட்டுங்க. இந்த பக்குவத்துக்கு வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ அருமையான சுவையில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி காளான் குடைமிளகாய் வறுவல் செய்துட்டேங்க. இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாத்து கூட பரட்டி சாப்பிடவும் கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. புலாவ், குஸ்கா இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.